வாழ்வினை உடைமை. அருமை உடைத்து என்றும் அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஒரு செயலை செய்வதற்கு முன் நம்மால் இது முடியாது என்று சோர்வடைதல் கூடாது. முயற்சி அதை செய்வதற்குரிய பெருமையை தரும். வணக்கம். மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியின் சிறப்பு தொகுப்பை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில இலவச திட்டங்கள் பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பல கருத்துக்களோட பிரம்மாண்ட கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துட்டு வரும். இன்னைக்கு இலவசங்களால உழைப்பு திறன் குறையுதா அப்படிங்கிற கேள்விக்கு மக்கள் என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்ன பரபரப்பான சில கருத்துக்களை பார்க்கலாம். டெல்லியில இருந்து சென்னை வந்த மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த சந்திச்சு கூட்டணி பத்தி பேசிட்டு போயிருக்காரு. சரத்குமார் உள்ளிட்ட மத்தவங்களோடவும் சந்திப்பு நடந்திருக்கு. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே சுமூகமா நடந்ததா சொல்லியிருக்காரு பாஜகவோட மூத்த தலைவர் இல கணேசன். அவர்கள் டெல்லிக்கு கிளம்புவதற்கு முன்பாக என்னோடு தொலைபேசியிலே பேசி எல்லோரிடம் நான் பேசியது அத்தனையும் ஆக்க ரீதியாகவும் நம்பிக்கை தெரிவதாகவும் இருக்கிறது, சுமூகமாக முடிந்திருக்கிறது. நான் டெல்லி சென்ற பிறகு அகில பாரத தலைவர் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்த பிறகு விரைவில் முடிவை அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் முதல்ல சொன்ன அர்த்தத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் அடக்கம். முதல்ல சொன்ன அர்த்தத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் அடக்கம். பேசி முடிச்சாச்சுங்கிறது உண்மை. கூட்டணி அநேகமா முடிவான மாதிரி இருக்குங்கிறது உண்மை. அறிவிப்பு மாத்திரம் என்ன அறிவிப்பு என்பது அகில பாரத தலைவரோட கலந்து பேசி அறிவிப்பார்கள். கொஞ்சம் பொறுத்திருப்போம். இன்றைக்கோ நாளைக்கோ கூட அறிவிப்பு வரலாம். சென்னையில பாஜகவோட தேர்தல் அலுவலகம் நாளைக்கு திறக்க போறதாகவும் இல கணேசன் சொல்லியிருக்காரு. எங்களது தேர்தல் அலுவலகம் நாளை காலை முறையான நம்முடைய பாரம்பரியமான சடங்குகளோடு தொடங்க இருக்கின்றது. 4, 5 இரு தேதிகளிலும் நாங்கள் விருப்ப மனு அனைவரிடம் கமலாலயத்தில் பெறுகின்றோம். 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை இருக்கிற ஒரு வார காலமும் எல்லா தொகுதிகளிலும் எல்லா வீட்டுக்கும் சென்று கதவை தட்டி இல்லந்தோறும் தாமரை என்கின்ற வகையில் வீடு வீடாக சென்று தாமரைக்கு ஆதரவாக அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக, அதற்கு முன்பாக கூட்டணியே தெரியுமானால் கூட்டணிக்கு ஆதரவாக மக்கள் மத்தியில் வாக்குகள் சேகரிக்கிற பணி நடக்கும். தேமுதிகவோட பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினது பத்தி கருத்து சொல்லியிருக்கிற குஷ்பு, பாஜகவிற்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் பிஜேபியில ஒரு தப்பான ஒரு கணக்கு போட்டாங்க. குலாம் நபி ஆசாத் அவர்கள் டெல்லியில இருந்து சென்னைக்கு வந்தாரு, டாக்டர் கலைஞர் அவர்களை சந்திச்சாரு, கூட்டணி பத்தி பேசினாரு. சாயந்தரம் கிளம்புறதுக்கு முன்னாடி கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் டெல்லியில இருந்து வரும்போது வந்த உடனே கூட்டணி பத்தி பேசிடுவோம், முடிஞ்சிரும், அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன் ஒரு தவறான கணக்கு போட்டுட்டு வந்துட்டாரு. ஏமாற்றங்கள் தான் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா இப்ப என்ன சொன்னாங்க, பேசிட்டு இருக்கோம், பட்ஜெட் எல்லாம் முடிச்சிட்டு அடுத்த வாரம் மறுபடியும் பேசுவோம். ஆனா இந்த ஒரு வாரத்துக்குள்ள கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்ல முடிவு எடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அழைப்பு கொடுத்திருக்கோம். அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு அது அவர் கையில தான் இருக்கு. அவர் தான் ஒரு கட்சி தலைவருங்கிறது முறையில அவர் தான் முடிவு எடுக்கிறோம். பட் நாங்க அழைப்பு கொடுத்திருக்கோம். ஒரு நல்ல முடிவு எடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதிமுக அரசையும் விமர்சிக்க தவறவில்லை குஷ்பு. 2016 தேர்தல்ல அதிமுகவிற்கு தமிழக மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் வருது இன்னும் ஒரு மாசத்துல, அதுக்குள்ள இந்த மாதிரி திட்டங்கள் நான் கொண்டு வரேன், தண்ணி கொடுக்க போறேன், இது பண்ண போறேன், அது பண்ண போறேன். ஏன் இது 5 வருஷத்துல ஏன் பண்ணல? தண்ணி கொடுக்க போறேன், இது பண்ண போறேன், அது பண்ண போறேன். ஏன் இது 5 வருஷத்துல ஏன் பண்ணல? ஏன்னா இது என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா 4.5 வருஷம் 5 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 4.25 வருஷம் எதுவுமே பண்ண வேண்டாம், கடைசி நேரத்தை இது எல்லாமே கொடுத்துட்டோம்னா இதுக்கு முன்னாடி நடந்தது மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஏன்னா நாங்க பிச்சை போடுற மக்களுக்கு நான் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்தது மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஏன்னா நாங்க பிச்சை போடுற மக்களுக்கு நான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதிமுகவும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
தமிழ்நாட்டுல வாழ்ற மக்கள் வந்து பிச்சைக்காரங்க கிடையாது. அவங்களுக்கு நியாயமாக நீங்க வரி கொடுத்துட்டு இருக்காங்க, நியாயமாக என்ன கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும். இந்த மாதிரி பிச்சை போடுறதுனால மக்கள் ஏமாத்திட்டு ஓட்டு போட்டுருவாங்கன்னா ஒரு தவறான கண்ணோட்டத்துல அவங்க இருக்கிறாங்க. இந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கண்டிப்பாக ஒரு நல்ல பாடம் தமிழ்நாட்டு மக்கள் புகட்ட போறாங்க. அதிமுக கண்டிப்பாக ஒரு நல்ல பாடம் தமிழ்நாட்டு மக்கள் புகட்ட போறாங்க. சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுறதில்லைன்னு பழ நெடுமாறனோட தமிழர் தேசிய முன்னணி கட்சி முடிவு செஞ்சிருக்கு. யாருக்கு ஆதரவுங்கிறத பத்தி முடிவெடுக்க கட்சியோட செயற்குழு தனக்கு அதிகாரம் கொடுத்திருக்குன்னு பழ நெடுமாறன் சொல்லியிருக்காரு. தமிழர் தேசிய முன்னணியின் செயற்குழு கூட்டத்தில் முன்னணி தொடங்கி சில மாதங்களே ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக பங்கேற்பதில்லை எனவும் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு யாருக்கு ஆதரவு தருவது என்பதை பற்றி முடிவு செய்யும் அதிகாரம் தலைவராகிய எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மக்கள் நல கூட்டணியிலிருந்து பிரிஞ்ச மனிதநேய மக்கள் கட்சி இன்னும் யாரு கூட கூட்டணி போறதுன்னு முடிவு செய்யல. இதற்கிடையில அந்த கட்சியில இருந்து பிரிஞ்ச தமிமுன் அன்சாரி மனிதநேய ஜனநாயக கட்சின்னு ஒரு கட்சியை தொடங்கி இருக்காரு. புது கட்சியோட கொடிய அறிமுகப்படுத்தின அவர் சென்னையில மார்ச் 26ஆம் தேதி அரசியல் விழிப்புணர்வு மாநாடு நடத்த போறதா சொல்லியிருக்காரு. கடந்த 7 ஆண்டு காலமாக மனிதநேய மக்கள் கட்சியிலே பயணித்த நாங்கள் அந்த கட்சியிலே ஏற்பட்ட பிளவின் காரணமாக இப்பொழுது மனிதநேய ஜனநாயக கட்சி என்ற புதிய கட்சியை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். இன்றைய தினம் எங்களுடைய புதிய கொடியை நாங்கள் அறிமுகம் செய்திருக்கின்றோம். எங்கள் கட்சியுடைய வலிமையை வெளிப்படுத்தும் வகையில் எதிர்வரும் மார்ச் 26ஆம் தேதி தலைநகர் சென்னையில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்கக்கூடிய அரசியல் மறுமலர்ச்சி மாநாட்டினை நாங்கள் நடத்தவிருக்கின்றோம். இந்த மாநாடு தமிழக அரசியலிலே ஒரு பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க கிட்ட அடுத்த தேர்தல்ல யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டா வேற யாரு நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லி பல கருத்துக்களை முன்வைப்பாங்க. இதுவே எதிர்கட்சிக்காரங்க கிட்ட கேட்டா கடந்த ஆட்சியில ஜெயிச்ச கட்சி மக்களுக்கு எதுவுமே செய்யல, அதனால நாங்க ஆட்சிக்கு வந்து மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவோம்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும். நாங்க ஏன் ஆட்சிக்கு வரணும்னு பல கட்சிக்காரங்க பல்வேறு காரணங்களை சொல்றாங்க. அதை பார்க்கலாம். அம்மா உணவகம், அம்மா உப்பு, அம்மா குடிநீர், இன்னும் ஏராளமான திட்டங்கள், சிமெண்ட், அம்மா சிமெண்ட், ஏகப்பட்ட திட்டங்கள் எங்களுக்கு சொல்லிக்கிட்டே போலாம். அம்மாவினுடைய திட்டங்களை சொல்வதற்கு 1 மாத காலம் வேண்டும். அதனால் மீண்டும் புரட்சி தலைவியுடைய அம்மாவின் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் வர வேண்டும். ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை, அடித்தட்டில் இருக்கின்ற மக்களை முடித்தட்டுக்கு கொண்டு செல்கின்ற ஆட்சி அம்மாவின் ஆட்சி. அதை தொடர்ந்து வர வேண்டும். திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா கட்சிக்காரன் கஷ்டப்படுவான், பொதுமக்கள் நல்லா இருப்பாங்க. ஆனா அதிமுக ஆட்சியில கட்சிக்காரன் நல்லா இருப்பான், பொதுமக்கள் கஷ்டப்படுவாங்க. அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மக்கள் ஆட்சி வரணும், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் பெருகணுங்கிறது தான் இந்த ஒரே நல்ல நோக்கம். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2016 ஆட்சி செஞ்சா அனைத்து நெசவாளர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, தொழிலாளர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, விவசாய பிரச்சனையா இருந்தாலும் சரி, கல்வியாளர் பிரச்சனை அனைத்தையுமே உடனுக்குடன் நமக்கு நாமே திட்டத்தில் தளபதி கூறியது மாதிரி உடனுக்குடன் முடிவெடுத்து அனைத்து விஷயங்களும் நிறைவேற்றி கொடுப்பாங்க. தமிழகத்திலே பாஜக தலைமையிலான கூட்டணி அமைகின்ற சூழ்நிலையில் மதுவிலக்கை முழுமையாக கொண்டு வரப்படும் மற்றும் மக்களின் அடிப்படை தேவைகளான விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை, நதிநீர் இணைப்பிற்கு முன்னுரிமை மற்றும் தொலைநோக்கு திட்டங்கள், அனைவருக்கும் இலவச வீட்டு மனைகள், இப்படி போன்ற அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்ற சூழ்நிலை உருவாகும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரி அமைத்து கொடுக்கப்படும். அதேபோல படித்த இளைஞர்களுக்கு அவரவர் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் அமைத்து தரப்படும். இதுபோன்ற எண்ணற்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதற்காகவே தான் மக்கள் நல கூட்டணி வைகோ அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைந்தால் இத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றும் என்பதற்காகவே தமிழ்நாட்டில் மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்று விரும்புகிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது பிரமுகர் பார்வை.
இன்னைக்கு பிரமுக பார்வையில முன்னாள் தேர்தல் ஆணையர் TS கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாரு. இன்னைக்கு மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்கு இல்லையா, அத பத்தி அவரு தன்னோட கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இன்று காலை மத்திய நிதி அமைச்சர் அவருடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் பார்லிமெண்ட்ல. அதுல சில நல்ல விஷயங்கள் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் என்னவென்றால், இந்த கிராமவாசிகளுக்காக அதிக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு. 2 லட்சம் கோடிக்கு மேல அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்களுக்கு நிறைய பயன்கள், நீர்ப்பாசனம், அது தவிர இந்த அவங்களுக்கு வீடு கட்டுறது, அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கிறபடி அவங்க சொல்லியிருக்காங்க. அதை தவிர ப்ரொஃபஷனல்ஸுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி வில்லேஜஸ் அது இப்போ 20,000 வில்லேஜஸ்ல தான் பாக்கி இருக்கு. அதில் 5,000 பண்ணியாச்சு. பாக்கி இன்னும் 2-3 வருஷத்துல முடிச்சிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அலோகேஷன்ல இந்த மின் சக்தி இது பண்றதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர இந்த ப்ரொஃபஷனல்ஸுக்கு கொஞ்சம் டாக்ஸ் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சாய்ஸ் ப்ரிசம்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இதை தவிர சில பேர் கள்ள பணம் வைத்தவர்கள், கருப்பு பணம் வைத்தவர்களுக்கு ஒரு ஸ்மால் விண்டோ, அதாவது 3 மாசத்துக்குள்ள அவங்க டிக்ளேர் பண்ணா 45% டாக்ஸ் பே பண்ணி வேற பெனல்ட்டிலாம் இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் இதை விட கொஞ்சம் அதிகமாகவே போல்டாகவே இருந்திருக்கலாம் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஏன்னா இந்த வேலை வாய்ப்பு தான் கொஞ்சம் அதிகமாக்கணும். அது தவிர இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொஞ்சம் பெனிஃபிட் கொடுத்துருக்கலாம். பட் ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருக்காரு. அதாவது புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு 3 வருஷத்துக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன்லாம் கொடுத்துருக்காரு. பட் வேலை வாய்ப்பு அதிகமாகுமாங்கிறதுல கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இருந்தாலும் கிராம பகுதிகள் வாழும் மக்களுக்கு அதிக பயன் அளிக்கும் என்று நான் நம்புகிறேன். இது ஒரு பேலன்ஸ்ட் பட்ஜெட் என்று சொல்லுவேன். இந்த பட்ஜெட்ல விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி சந்தோஷம் அளிக்கிறது அப்படின்னும், வேலை வாய்ப்பை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கலாம் அப்படின்னும் திரு கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு. அடுத்ததா மக்கள் யார் பக்கத்துல நாம் பார்க்க போறது அரசியல் கிசுகிசு. வணக்கம். மத்திய அமைச்சர் டெல்லியிலிருந்து முரசுக்காரரை பார்த்தார் இல்லையா, அந்த சந்திப்புல முரசுக்காரர் பிடிகொடுக்காம தான் பேசினாராம். பேச்சுவார்த்தை அப்போ நீங்க தான் எலக்கட்சி மேல பாசமா இருப்பீங்களே அப்படின்னு தன்னோட பாணியில சொன்னாரா முரசுக்காரர். அதிர்ந்து போயிட்டாராம் மத்திய அமைச்சர். அதுவும் இல்லாம முதல் கடவுள் பெயரை வச்சிருக்கிற மூத்த தலைவர் இலையோடவும் பேசுறோம் அப்படின்னு கொடுத்த பேட்டியும் முரசுக்கார தலைவரோட தாய் குலத்துக்கு கடுப்பை ஏற்படுத்தி இருக்கான். ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே தாமரையோட போகணும்னு விரும்பினவங்க அவங்க தானா. உடனடியா முரசுக்காரரை சமாதானப்படுத்துற முயற்சியில இறங்கி இருக்குதான் தாமரை. மத்திய அரசு கொடுக்கிற திட்டங்களை வச்சு மாநில அரசு பேர் வாங்குதுன்னு லேசா ஒரு தாக்கி பேசினார் இல்லையா மத்திய அமைச்சரே, அது முரசுக்காரரை சமாதானப்படுத்துறதுக்கு தானா. ஒருவேளை சமாதானமாகி முரசுக்காரர் முடிவுக்கு வந்துட்டா நல்லது. அப்படி இல்லைன்னாலும் இருக்கவே இருக்கு மாம்பழம்னு அடுத்த வாய்ப்பையும் வச்சிருக்காங்களாம் தாமரைக்காரங்க. இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இலவச திட்டங்கள் பத்தி மக்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து கணிப்பை பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், இலவசங்கள் வழங்குறதுனால உழைப்பு திறன் குறையதான்னு மக்கள் கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக 2 விருந்தினர்கள் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்திருக்காங்க. பேராசிரியர் திரு பெர்னாட் சாமி நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். மேலும் கிறிஸ்டியன் மீடியாவை சேர்ந்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். முன்னதாக மக்கள் கிட்ட நம்ம கேட்ட கேள்வி, அதற்கு அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். மக்கள் கிட்ட நம்ம முன்வைத்த கேள்வி, அரசு வழங்கும் இலவசங்கள் உழைப்பு திறனை குறைக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மக்கள் கிட்ட முன்வைச்சோம். அதற்கு அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஆம் அப்படின்னு சொல்லி 61% பேர் சொல்லிருக்காங்க. இல்லை, அரசு வழங்கும் இலவசங்கள் உழைப்பு திறனை குறைப்பதில்லை அப்படின்னு சொல்லி 34% பேர் சொல்லிருக்காங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 5% மக்கள் சொல்லிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய சதவிகிதம் இது. இதுவே கிராமப்புறம் நகர்ப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். கிராமப்புற மக்களின் எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, அரசு வழங்கும் இலவசங்கள் உழைப்பு திறனை குறைக்கிறதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்லி 60% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி
57% பேர் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 3% பேர் சொல்லியிருக்காங்க. இது கிராமப்புற மக்களின் எண்ண ஓட்டம். இதுவே நகர்ப்புற மக்களின் எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஏன்னா கிராமப்புறங்களை காட்டிலும் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் ரீதியிலான பார்வை அப்படிங்கறது வேற மாதிரி இருக்கும். அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அரசு வழங்கும் இலவசங்கள் உழைப்பு திறனை குறைக்கிறதா அப்படின்னா நகர்ப்புறங்கள்ல 63% பேர் ஆம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லி 28% பேர் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 9% பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பெண்கள் மற்றும் ஆண்கள். இவர்களை முன்வைத்து பல்வேறு இலவச திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்தப்பட்டு வருது. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பதில், அதாவது முக்கியமா பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அரசு வழங்கும் இலவசங்கள் உழைப்பு திறனை குறைக்கிறது அப்படின்னு சொல்லி 60% பெண்கள் சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, உழைப்பு திறனை குறைப்பதில்லை அப்படின்னு சொல்லி 34% பேர் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 6% பேர் சொல்லியிருக்காங்க. இது பெண்களுடைய பார்வை. ஆண்களுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். அரசு வழங்கக்கூடிய இலவசங்கள் உழைப்பு திறனை குறைக்கிறதா அப்படின்னு ஆண்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில் ஆம், உழைப்பு திறனை குறைக்கிறது அப்படின்னு சொல்லி 63% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லி 33% பேர் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 4% பேர் சொல்லியிருக்காங்க. ஆக இலவசங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30% மேல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இலவசங்கள் என்று சொல்லக்கூடிய சமூக நல திட்டங்களுக்காக செலவழிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில அரசு வழங்கக்கூடிய இந்த இலவசங்கள் மக்களுடைய உழைப்பு திறனை குறைக்கிறதா, வாங்கும் சக்தியை குறைக்கிறதா? அப்படி இல்லை அப்படின்னா என்னென்ன காரணங்கள் முன்வைக்கிறாங்க? ஆமா, எங்களுடைய உழைப்பு திறன் குறைக்கிறது அப்படின்னா அரசு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு மக்கள் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படிங்கறத விரிவா இந்த விவாதத்துல நம்ம பார்க்கலாம். முதல்ல திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, இப்போ அரசு வழங்கும் இலவசங்கள் உழைப்பு திறனை குறைக்கிறது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 61% சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இந்த ஒரு கேள்வி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே யுனானிமஸா ஒரு டிசிஷன் இருக்க மாதிரி ஒரு கேள்வி. அது கிராமப்புறமா இருக்கட்டும், நகர்ப்புறமா இருக்கட்டும், ஆண் பெண் வித்தியாசமா இருக்கட்டும். இங்க ரொம்ப வேறுபடுறது ஒண்ணே ஒண்ணு, அந்த கருத்து கூற விரும்பாத அந்த செக்ஷன் தான். அதுவும் நகர்ப்புறத்துல பாத்தீங்கன்னா ஒரு 9% அதே அது ஒண்ணுதான் ரொம்ப டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆச்சு. மத்தபடி பாத்தீங்கன்னா அந்த 60ல இருந்து அந்த 63% பார்டருக்குள்ளதான் எல்லாருமே கருத்து வச்சிருந்தாங்க. ஆமாம், இது வேலை திறனை குறைக்கிறது அப்படின்னு. அது ஏன் அப்படிங்கிற கேள்வி நீங்க எடுத்து வைத்தீங்கன்னா பல ஊர்கள்ல நம்மளுக்கு சொன்ன எக்ஸாம்பிள்ஸ், திண்டுக்கல் பக்கத்துல ஒருத்தர் நம்மளுக்கு சொல்ற எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்க எப்படின்னா, இந்த இலவசங்கள், அதாவது முன்பு சத்துணவா இருக்கட்டும், அதெல்லாம் அதுவும் இலவசங்கள் தான். ஆனா அது எப்படி சோஷியல் ரிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு மாதிரி போச்சு. இப்போ பொருள் சார்ந்த இலவசங்கள், விலையில்லா பொருட்கள், அது பொருள் சார்ந்த இருக்கிறதுனால அதோட பாதிப்பு இம்பாக்ட் ஓரளவுக்கு நெகட்டிவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கருத்தை சில பேர் எடுத்து வைக்கிறாங்க. அப்படி நம்மளுக்கு வந்த கருத்து நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இப்ப வயல்காட்டுகள்ல வேலைக்கு ஆட்கள் குறைவா இருக்கு. இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. இது நம்ம வேற மாதிரி பார்த்தோம்னா அப்ப நம்ம அவங்க கிட்ட இன்னொரு கேள்வி வைக்கிறோம். அப்போ ஹார்ட் லேபர், ஸ்கில்டு லேபர் இல்லாம போனதுதான் இதுக்கான இதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டப்போ அப்படி பார்க்காம மக்கள் வேற எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பொருட்களை கொடுக்கறதுனால மக்கள் வாழ்க்கைக்கு முன்னாடி இந்த பொருட்கள் இல்லாத காலத்துல அவங்க போய் வேலை செய்ததுக்கும் இப்ப வேலை செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்படியே வேலை செய்தாலுமே கூட ஆண் மகன்கள் அதை செலவு செய்யறது ஒரு மாதிரியும் இருக்கு, பெண்கள் அதை செலவு செய்யறது ஒரு மாதிரி இருக்கு. ஆண்கள் தங்கள் மேலே அதை செலவு செஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களுக்காகவும். பெண்கள் அதை எப்படி வீட்டுக்காக செலவு பண்ற ஒரு கட்டாயத்துக்கு இப்ப தள்ளப்பட்டிருக்காங்க. இப்படி போன்ற பல கருத்துக்களை மக்கள் நம்மளுக்கு எடுத்து வைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு மாறுபட்ட இது கிடைச்சதுதான் இந்த கேள்வியோட ஒரு முக்கியம். திரு பெர்னாட் சுவாமி, நீங்க சொல்லுங்க. இப்ப மக்கள் சொல்லியிருக்கிற மாதிரி பொருட்கள் சார்ந்த இலவசங்கள் வழங்கும் பொழுது மக்களுடைய உழைப்பு திறன் குறைகிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது இலவசங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதில் பணக்காரங்க ஏழைங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு எலெக்ஷன் அல்லது ஒரு கட்சி பதவிக்கு வரும்போது தான் அந்த ஒரு கேப்பை நேரோ பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு இலவச திட்டங்களை தொடர்ந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும் அல்லது மற்ற மாநிலங்களாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இலவசங்களை நான் ரெண்டு விதமாக பார்க்குறேன். ஒன்று சஸ்டைனபிள், இன்னொன்று நான் சஸ்டைனபிள், அன்சஸ்டைனபிள் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று இன்னைக்கு குழந்தைகளுக்கு மத்தியானத்தில் மதிய இலவச சத்துணவு அப்படின்றது ஒரு இதுதான். அது ஒரு அருமையான ஒரு திட்டம். அது இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால், நிறைய குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கும் அவங்க பள்ளி படிப்பை தொடர்றதுக்கும்
அவங்க வந்து படிப்பின் மூலமாக ஒரு எம்பவர்மெண்ட் அதில் இருக்கு. அதனால வந்து இதை வந்து ஒரு எம்பவர்மெண்ட் ப்ராசஸாகவும் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ இன்னைக்கு வந்து அதிகமான நிதி ஒதுக்கீடு வந்து MNRGAக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிராமப்புற வீட்டு வேலை வாய்ப்பு திட்டங்களுக்கு வந்து போன ஆண்டு வந்து குறைஞ்சது. ஆனால் இந்த ஒரு வருடத்துலேயே அவங்க பார்த்தாங்க இது குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா ஒருவேளை மக்கள் வந்து நம்மளை இது ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு இந்த தடவை அதிகமாக்கிட்டாங்க. அப்படின்னா வந்து MNRGA வந்து இது இருக்கிறதுனால வந்து இந்த ஊரக உத்தரவாதம், இந்த வேலை உத்தரவாதம் இருக்கிறதுனால தான் மக்கள் வந்து வேலை செஞ்சு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க. அதனால வந்து இந்த இலவசங்களை வந்து இப்படி ஒன்று பார்க்கணும். இன்னொன்று நீங்கள் குறிப்பிட்டாப்புல கிறிஸ் குறிப்பிட்டாப்பு மாதிரி சில பொருட்களாக அதை தருவது அப்படின்றது வந்து சஸ்டைனபிலிட்டி அதில் கிடையாது. அது வந்து அவங்கள வந்து டீபொலிட்டிசைஸும் ஆகுது. அவங்க வந்து அவங்கள அரசியல்லேருந்தும் அவங்க வந்து வெளியேற்றப்படுகிறாங்க, அல்லது அரசியல் அப்படின்றது வந்து அவங்கள்ட்ட ரொம்ப குறைஞ்சு காணப்படுறதையும் நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் வந்து டிஸ்எம்பவர்மெண்ட் இருக்கிறதையும் நம்ம அதை பார்க்கணும். அதனால இது வந்து ஒரு 2 பிரிவாக நம்ம பிரித்து பார்க்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். மக்களிடையே அந்த விழிப்புணர்வு நிறைய இருக்குன்னு நம்ம சொல்லணும். நம்ம இந்த கேள்வி எடுத்து வைக்கும் போது இதோட முக்கியத்துவம் நீங்க பாத்தீங்கன்னா அரசு கொடுக்கக்கூடிய இலவசங்கள் அது வந்து சர்வீசஸா இருக்கும்போது சரி, ப்ராடக்ட்ஸா இருக்கும்போது சரி, மக்கள் கிட்ட அந்த தெளிவு இருக்கு. நம்மளுக்கு கருத்து கூறின பலர், அதாவது இலவசங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பணிபுரிய திறனை வந்து குறைக்குதா அப்படின்னு கேட்டபோது அவங்க ரொம்ப தெளிவா பேசுறது வந்து நிறைய விஷயங்கள்ல பொருட்கள் சார்ந்த இலவசங்கள், நான் சஸ்டைனபிள். இலவசம் அப்படிங்கிறது சேவையா கொடுக்கும் பட்சத்துல மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இப்போ அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமா இருக்கட்டும், அது எந்த அரசாங்கம் கொண்டு வந்திருந்தாலும் இந்த மாதிரி மக்களை வந்து மீன் பிடிக்க கத்து கொடுக்கிறது, மீன் கொடுக்காதீங்க அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் மக்கள் நம்ம கிட்ட எடுத்து சொல்றாங்க. அப்ப அவங்க இதை வித்தியாச வேறுபடுத்தியும் பாக்குறாங்க. இப்ப வந்து இந்த மாதிரி பொருட்கள் கொடுக்கும்போது மக்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ், அவங்களுடைய வாழ்க்கை தரம் இது உயர்தா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம வச்சிருந்தோம். அங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டுதான் மக்கள் ஒரு பதில் சொல்றாங்க. எப்படி வந்து அடுத்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வேற ஒரு பொருளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாக்காளர் பெருமக்களா மாத்திடுறோமே தவிர இது வந்து மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துக்கு இதுல ஒண்ணும் இல்லைங்கிற கருத்து கொஞ்சம் மேம்பட்டு இருந்தது இந்த கேள்வி பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது மக்கள் கிட்ட. ஓகே, திரு பெர்னாட் சுவாமி நீங்க சொல்லுங்க. இப்ப மக்கள் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா அடித்தட்டு மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகத்தான் இந்த இலவசங்கள், சமூக நல திட்டங்கள் எல்லாமே செய்யப்படுது அப்படின்னு அரசு தரப்புல சொல்லப்படுது. இப்ப ₹1 அரிசியாக இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும், தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், ஃபேன், மிக்சி, கிரைண்டர், டிவி அப்படின்னு பல்வேறு விதமான பொருட்கள் வந்து அவங்களுக்கு வழங்கப்படுது. இது சமூக சமத்துவத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. அதே நேரத்துல இலவசங்கள் அப்படிங்கிறது வாக்காளர்களுடைய உரிமை, இது வரி பணத்துலதான் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுகின்றன, கருணையால் அல்ல அப்படிங்கிற ஒரு பார்வையும் மக்கள் கிட்ட இருக்கு. இது பற்றி உங்களுடைய பார்வை? உண்மைதான். என்ன யாரு கொடுத்தாங்கன்னாலும் அரசாங்கத்தினுடைய பணத்திலேருந்து தான் இது வருது. அப்படின்னா இது வந்து வரி பணத்திலேருந்து தான் வருது. அப்ப இது எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த இலவசங்கள் இருக்கின்ற காரணத்தினால ஒரு தடவை வந்து இந்த பணங்கள்லாம் எங்கேருந்து நீங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தப்ப ஒரு ஆய்வு மேற்கொண்டப்ப அவங்க சொன்னாங்க இந்த ஸ்பெஷல் காம்போனன்ட் பிளான் ஒன்று இருக்கு. இந்த ஸ்பெஷல் காம்போனன்ட் பிளான் என்னன்னா, இது வந்து SC/ST மக்களுக்காக அவங்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து இந்த இலவசங்கள். ஏன்னா பெரும்பாலும் பாருங்க அவங்க தான் இருக்கிறாங்க, அதனால இந்த இலவசங்கள் பணத்தை நாங்கள் அதுலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. டெல்லியில் வந்து காமன்வெல்த் கேம்ஸ் நடந்துச்சு. அந்த காமன்வெல்த் கேம்ஸுக்கு அவங்க எடுத்த பணம் வந்து ஸ்பெஷல் காம்போனன்ட் பிளான்லேருந்து எடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து செலவழிக்கப்படாத சில செக்டர்ஸ் எல்லாம் இருக்கு, அதுலேருந்து பணத்தை எடுத்து இந்த இலவசங்களுக்காக செலவழிக்கக்கூடிய ஒரு நிலை எனக்கு வந்து இருக்கின்றது. அதனால வந்து அதிகமான விழிப்புணர்வு இருக்கும் பட்சத்தில் அதே சமயத்தில் வந்து இலவசங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து மக்களுடைய, அதாவது வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றது வந்து இந்திய அரசியல் சாசனத்தில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அரசு நெறி கொள்கைகள் அப்படின்றது வந்து தெளிவாக சொல்லுகின்றது. கல்வியா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், நல்ல வேலையாக இருக்கட்டும், டீசென்ட் வேஜஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் சொல்ல அது வந்து செஞ்சு கொடுக்க வேண்டியது வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை தான். தொடர்ந்து பேசலாம் திரு பெர்னாட் சுவாமி. மக்கள் பல்வேறு விதமான ஒரு பார்வைகளையும் கருத்துக்களையும் முன்வைத்திருக்கிறாங்க. இந்த கேள்வியை நம்ம மக்கள் கிட்ட முன்வச்சப்போ, அதாவது அரசு வழங்கும் இலவசங்கள் உழைப்பு திறனை குறைக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வச்சப்போ அவங்க வந்துட்டு பல விதமான பதில்களை சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு சில விஷயங்களை சுத்தியும் காமிச்சிருக்காங்க. அப்படி என்னென்ன கருத்துக்களை மக்கள் சொன்னாங்க அப்படிங்கறத இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கேள்வி மக்கள் கிட்ட வச்சப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பதில், அதாவது இலவசங்கள் அப்படின்னா இது உழைப்பு திறனை குறைக்கிறதா அப்படின்னு சொல்லும்போது சமூகத்தோட லட்சியங்களுக்கும் விருப்பங்களுக்கும் இலவசங்களால் தீங்கு நேர்கிறது அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஒரு பார்வையை முன் வச்சிருக்காங்க. அடுத்ததாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
இலவசங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுமக்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பொதுமக்களை இலவசங்களால் திருப்திப்படுத்துகின்றனர். இன்னைக்கு தேர்தல் அப்படின்னாலே என்ன விதமான இலவசங்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மக்களிடத்துல ஏற்பட்டிருக்கு. ஆகையால அரசியல்வாதிகள் இது தேர்தல் யுக்தியாவே பார்க்கிறாங்க அப்படிங்கறத மக்கள் சுட்டி காமிச்சிருக்காங்க. அடுத்ததாக இலவசங்கள் அப்படிங்கிறது வாக்காளர்களுடைய உரிமை. வரி பணத்திலிருந்து தான் அவங்க கொடுக்கப்படுகின்றன, கருணையால் அல்ல. எங்களுடைய வரி பணத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கிறார்கள், அதை யார் கேள்வி கேட்பது அப்படிங்கிற ஒரு பார்வையும் மக்கள் கிட்ட இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக மக்கள் சொல்லிருக்கக்கூடிய பதில், மக்கள் தங்களது சொந்த தேவைக்கு உழைத்து சம்பாதித்துக் கொண்டுதான் இருக்கின்றனர். அதாவது அவங்களுடைய தேவைக்கு அவங்க உழைச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனா அரசு கொடுக்கக்கூடிய ஒரு பொருட்களை நம்ம ஏன் வேண்டாம்னு சொல்லணும், அது நமக்கு லாஸ் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் மக்கள் கிட்ட இருக்கு. அடுத்தபடியாக மக்கள் சொல்லிருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், அரசாங்க பணத்தில் மட்டும் சாப்பிட்டு யாருமே உயிர் வாழவில்லை. அவருடைய தேவைக்கு ஒவ்வொருத்தரும் சொந்தமாக உழைச்சு அவங்களுடைய சம்பாதியத்துலதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அரசு வழங்கக்கூடிய இந்த இலவசங்களாலதான் அவங்க வாழ்றோம் அப்படின்னு யாருமே இந்த கருத்தை முன்வைக்கல. ஆக இந்த மாதிரியான ஒரு கருத்து மக்கள் கிட்ட இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்தாக திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, இப்போ இந்த கிராமப்புறம் நகர்ப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆம் அப்படிங்கறதுல வித்தியாசம் பெருசா இல்ல, ஆனா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெர்சன்டேஜ் பார்த்தா 9% டிஃபரன்ஸ் இருக்கு கிராமப்புறத்திலும் நகர்ப்புறத்திலும். சோ அவங்க கிட்ட என்னென்ன மாதிரியான ஒரு வேரியேஷன்ஸ் அவங்க கிட்ட பார்வை எல்லாம் இருக்கு? இப்போ இதை நீங்க எப்படி நம்ம பாக்குறோம் பாருங்களேன். அந்த இல்லைங்கிறத விட இந்த கருத்து கூற விரும்பாதவங்க இருக்காங்க இல்லையா, அந்த கருத்து கூற விரும்பாதவங்களுக்கு பல குழப்பங்கள் இருந்தது இந்த கேள்வி நம்ம அவங்க கிட்ட எடுத்து வைக்கும்போது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இலவசங்களால எப்படி வேலை திறன் குறையும், இது பத்தி நாங்க இதுக்கான கருத்து இல்லைங்கிறது நகர்ப்புறங்கள்ல ஜாஸ்தியா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த இல்லை அப்படிங்கிற அந்த ஃபேக்டரும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, கிராமப்புறங்கள்ல மக்கள் நிறைய பேர் சொன்னது நீங்களே சுட்டி காட்டினாப்ல, அரசாங்கம் கொடுக்கறது ஒரு வேல்யூ அடிஷன். அரசாங்கத்தை மட்டுமே சார்ந்த வாழ்க்கை இல்ல, அரசாங்கம் கொடுக்கறது ஒரு வேல்யூ அடிஷன். அவங்க இன்னைக்கு மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க, அது இருந்தாலுமே கூட அதை வைத்துக் கொண்டு மட்டும் நாங்கள் வாழவில்லை, நாங்கள் எங்கள் பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதுதான் கிராமப்புற மக்கள் நம்மளுக்கு எடுத்து சொல்றது. நகர்ப்புற மக்கள் இங்க ஏன் அப்படி யோசிக்கிறாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பெஸ்டா ஒருத்தர் நம்மளுக்கு சொன்னது கோயம்புத்தூர்ல கிடைச்ச பதில் இது. அவர் எப்படி சொன்னார் அப்படின்னா, இங்க நகர்ப்புறங்கள்ல இப்போ இந்த சின்ன சின்ன வேலைகளுக்கு எல்லாம் ஆட்கள் வரும்போது பைசா ஜாஸ்தியா கேட்கிற நிலைமையில தான் இப்படி ஒரு அர்பன் தாட் வருது அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான பதில அவர் எடுத்து சொன்னார். இன்னைக்கு ஒரு தினக்கூலிக்கு ஒருத்தரை நம்ம வேலைக்கு நம்ம அழைச்சிக்கிறோம் அப்படின்னா, அவர் இன்னைக்கு நிறைய பைசா கேட்கிறாரு. அதாவது இன் அர்பன் ஒப்பீனியன் அது நிறைய பைசாவா இருக்கு அப்படிங்கிற அது காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் நகர்ப்புற மக்கள் எடுத்து வைக்கிறாங்க. கடைசியா மக்கள் ரொம்ப சுவாரஸ்யமா கொடுத்த பல பதில்கள் ஒண்ணு நீங்களே பிளாஷ் பண்ணாப்ல, இது எப்படி மக்கள் வரி பணத்துல இருந்து மக்களுக்கே கொடுக்கப்படக்கூடிய பொருட்கள், இதை மட்டுமே சார்ந்து வாழ்க்கை இல்ல, இது வாழ்க்கைக்கு ஒரு வேல்யூ அடிஷன். அதே சமயத்துல மாறுபட்ட கருத்து என்ன, அது which is the majority கருத்து. இது இந்த மாதிரி பொருட்கள் கொடுக்கும் போது மக்கள் தேர்தலுக்கு தேர்தல் இலவசங்களை நோக்கியே பயணிக்கிறாங்களே தவிர அடுத்த திட்டங்கள் என்னன்னு கேட்க மறந்துடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. நாங்கள் அது எந்த கட்சியா இருந்தாலுமே நாங்க போன எலெக்ஷனுக்கு இது ப்ராமிஸ் பண்ணோம் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போது அந்த லிஸ்ட்ல இலவசங்கள் தான் டாப்பா இருக்கே தவிர வேற தொலைநோக்கு திட்டங்கள் இல்லைங்கிற பல கருத்துக்களை மக்கள் எடுத்து வச்சாங்க. ஓகே, திரு பெர்னாட் சுவாமி நீங்க சொல்லுங்க. இப்ப அவர் சொன்ன மாதிரி இப்போ அரசியல்வாதிகள் இன்றைய சூழ்நிலையில பொதுமக்கள் கிட்ட இலவசங்களை கொடுத்து திருப்திப்படுத்துறாங்க. ஏன்னா பல்வேறு விதமான ஒரு தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்படுது. ஆனா அடுத்தபடியாக தேர்தல் வர இருக்கக்கூடிய சமயத்துல நாங்க இந்த வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தோம், எல்லாமே நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி இலவசங்களை கொடுத்து திருப்திப்படுத்துறாங்களா? தொலைநோக்கு திட்டங்கள் எல்லாமே இந்த இலவசங்களால் மறக்கடிக்கப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது 2013ஆம் ஆண்டு நம்ம அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தோம்னாலும் சரி, ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு இந்த ஃப்ரீபீஸ் இலவசங்களை பற்றி கேட்டாங்க. அப்போ எல்லா கட்சிகளும் சொன்னாங்க, இந்த இலவசங்களை நாங்கள் செய்யறதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்கு, அதை தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட்லையுமே அவங்க அதான் சொன்னாங்க, இதை தடுத்து நிறுத்துவதுக்கு எங்களால் முடியாது. ஆனா எல்லாருக்கும் இலவசங்கள் யாராச்சும் அதிகமாக அறிவிச்சுட்டாங்கன்னு சொன்னா அது எலெக்ஷனை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இலவசங்கள் மேல கொஞ்சம் இது இருக்கணும், கண்காணிப்பு இருக்க வேண்டும் அப்படின்றது மட்டும் தான் அவங்க வலியுறுத்தி சொன்னாங்க. இதை வச்சு நம்ம இன்னைக்கு பார்க்கும்பொழுது என்னன்னா, இந்த இலவசங்கள் சில இடங்கள்ல சில தேவைகள் கட்டாயமாக இன்னைக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி எலக்ட்ரிசிட்டியை இது பண்ணாங்க. அதுக்கு 260 crores அவங்க சப்சிடியா கொடுக்குறாங்க. அப்போ ஒரு பக்கம் இலவசங்கள் நம்ம பார்க்கிறோம், இன்னொரு பக்கம் நம்ம சப்சிடியை பார்க்கிறோம். ஒன்னு இலவசங்களால பொருட்கள் வரும்பொழுது அந்த பொருட்கள் இல்லாமலும் மக்கள் இருக்கலாம். அதனால எது வாழ்வுக்கு வாழ்வாதாரங்கள் அல்லது
பேசிக் நெசசிட்டிஸா இருக்கோ அந்த பேசிக் நெசசிட்டிஸுக்கு இலவசங்கள் வரும்பொழுது அது பயனுள்ளதா இருக்கிறது. இப்போ கேன்டீனா இருக்கட்டும், உணவு ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னு சொல்றப்ப காலையில மதியானம் ராத்திரின்றப்ப நிறைய இடத்துல இன்னைக்கு வறுமை குறைஞ்சிருக்காது. அது பல மாநிலங்கள் இன்னைக்கு அதை வைக்கிறதுக்கான முயற்சிகள்ல அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதனால எது அத்தியாவசிய தேவையோ, உணவாக இருக்கட்டும் அல்லது படிப்பாக இருக்கட்டும், அதுக்கு வரக்கூடிய இலவசங்கள் கட்டாய தேவை. ஆனால் பொருட்கள் சார்ந்த இலவசங்கள் தேவையில்லாது. நிச்சயமா சேவை சார்ந்த இலவசம் அப்படிங்கிறது இன்னைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனா பொருட்கள் சார்ந்த இலவசம் அப்படிங்கிறது உழைப்பு திறனை குறைக்கிறது, வாங்கும் திறனை குறைக்கிறது போன்ற கருத்துக்களை மக்கள் முன் வச்சிருக்காங்க. திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, இப்போ பெண்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆமா இலவசங்கள் உழைப்பு திறனை குறைக்கிறது அப்படின்னு சொல்லி 60% சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டு அவங்களுடைய பார்வையெல்லாம் இருக்கு? பெண்கள் கிட்ட இந்த கேள்வி கேட்கும்போது பெண்களுக்காகவும் இந்த பதிலை கேட்டோம், ஆண்களை பற்றின ஒரு ஒப்பீனியனாவும் பெண்கள் கிட்ட இந்த கேள்வி கேட்டோம். அப்படி அவங்க சொல்லும் போது வந்த பதில்கள் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இலவசங்கள் ஒரு விதத்துல அந்த குடும்பத்துடைய தரத்தை ஒரு அளவுக்கு முன்னுக்கு கொண்டு சென்றாலுமே கூட இப்போ அந்த வீட்டுல அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கும் போது அது கல்வியா இருக்கட்டும் இல்ல மேல் படிப்பா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் செலவு செய்வதற்கு அங்க பைசா இல்லைன்னா ஸ்காலர்ஷிப்லாம் கண்டிப்பா இருக்கு, அதெல்லாம் பத்திலாம் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனாலுமே கூட அதுக்கான சோர்ஸ் அவங்களுக்கு இல்லாம போனது, வேலை வாய்ப்பு இழப்பு, இத பத்திலாம் கூட கொஞ்சம் நிறைய பேர் எடுத்து பேசுறாங்க. இத பத்திலாம் மக்கள் பேசும்போதுதான் பெண்கள் கொஞ்சம் பதில் ரொம்ப வெஹமெண்டா சொல்றது, எப்படி இலவசங்கள் வாழ்க்கை தரத்தை ஒரு விதத்துல உயர்த்தினாலும் மறுவிதத்துல மற்ற திட்டங்களின் வழியில இந்த இலவசங்கள் வருகின்ற வேளையில் அது அவர்கள் வாழ்க்கை தரத்தை இன்னுமே கூட வேற வழியில உயர்த்திருக்கலாமோ அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. திருப்பி நம்ம ரீஎட்ரேட் பண்றது ஒரே ஒண்ணு என்னன்னா, மக்கள் இந்த கேள்விக்கு பதில் சொன்னது பொருட்கள் சார்ந்த இலவசங்களை நிறைய மையப்படுத்தி தான் சொன்னாங்க. சர்வீஸ் பேஸ்ட் இலவசங்களை பல பேர் சார் சொன்னாப்லே கூட கேன்டீனா இருக்கட்டும் இல்ல அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமா இருக்கட்டும், இதுக்கு மக்களிடையே ஆதரவு பெருகி இருக்குங்கிறது பல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயும் வந்திருக்கு. நம்ம போகும்போது கருத்துக்களாகவும் அது வெளிப்படுது. நிச்சயமாக இலவசங்களை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுகளில், அதாவது இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி, இலவச மிக்சி, கிரைண்டர், ஃபேன், இந்த 4 பொருட்களுக்கு மட்டுமே கடந்த 10 ஆண்டுகளில் 10,000 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் நிதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 40% இந்த இலவசங்களுக்காகவே பயன்படுத்தப்பட்டு செலவழிக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலவசங்களை பொறுத்தவரை இலவச சேவை என்பது மக்கள் விரும்புகிறார்கள், ஆனால் பொருட்கள் சார்ந்த இலவசத்தை மக்கள் அதை மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த கருத்து கணிப்புல நம்ம பார்த்தோம். அதே நேரத்துல வர இருக்கக்கூடிய தேர்தலில் இந்த இலவசங்கள் வழங்குவது அப்படிங்கிறது ஒரு யுக்தியாக பார்க்கப்படுமா? மக்கள் அதை விரும்புவார்களா? இலவசங்கள் அதிகமாக வழங்குபவர்களுக்கு ஓட்டளிப்பார்களா என்பது குறித்து இன்னும் போக போகத்தான் நமக்கு தெரியும். இந்த விவாதத்தில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த திரு பெர்னாட் சுவாமி அவர்களுக்கும் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ்.